இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில வைல்ட் கார்டு போட்டியாளரா போயிட்டு தற்பொழுது ஃபைனல் போட்டியாளர்கள்ல ஒருத்தரா இருக்கிறவங்க திவ்யாவோட கடந்த வாழ்க்கையை குறித்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சியானது இன்னும் 2 தினங்கள்ல முடிவுக்கு வர நிலையில கடைசியான 4 போட்டியாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. சபரி, திவ்யா, அரோரா, விக்ரம்னு 4 பேர் இருக்கிற நிலையில இதுல திவ்யா வைல்ட் கார்டு போட்டியாளராக தான் உள்ள போயிருந்தாங்க. ஆரம்பத்துல பயங்கர சத்தம் போட்டு மிரட்டின திவ்யா ஒரு கட்டத்துல அமைதியா இருந்தாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்ததுனால எதையும் குறித்து சிந்திக்காமல் தைரியமாகவே இருந்தாங்க. உள்ள இருக்கிற 4 போட்டியாளர்கள்ல திவ்யா தான் டைட்டில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில அவங்களோட கடந்த வாழ்க்கையை குறித்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திவ்யா 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 2 பாடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படிச்சு மறுபடியும் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா கர்ப்பமா இருந்ததுனால அவங்கள பார்த்துக்க ராமநாதபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்த திவ்யாவுக்கு விஸ்காம் அப்படின்ற படிப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே கஷ்டப்பட்டு கல்லூரி ஒன்றுலயும் சேர்ந்த இவங்க சின்ன சின்ன ஷார்ட் பிலிம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இயக்குனரும் நடிகருமான RK சுரேஷ் கூட இவங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் 2017ஆம் ஆண்டு நடந்திருந்தது. இவங்க 2 பேரும் ஒரே ஊர் அப்படின்னும் சொந்தம் அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் திருமணம் சரி வராது அப்படின்னு திருமணத்தை நிறுத்தி இருக்காங்க. கடைசியா பாக்யலட்சுமி சீரியல்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில இடம் பிடிச்ச திவ்யா மகாநதி சீரியல்ல கமருதீன் கூட நடிச்சிருக்காங்க. இப்படி பல கஷ்டங்களை கடந்து வந்த திவ்யா தற்பொழுது பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலக்கிட்டு வர்றதோட டைட்டில் வின்னராகவும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.